ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீ மேக்கர்ஸ் அன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரியின் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். அன்பர்களே, எல்லாருமே பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இந்த பர்த்டே கொண்டாட்டம் என்பது நான் பெரிய அளவில் உலகம் பூரா கொண்டாடிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. பிறந்த தினத்தை கொண்டாடுவது தவறில்லை. கொண்டாடும் விதத்தில் நீங்கள் கொண்டாடாமல் இருப்பதால் தான் வாழ்க்கையில் திண்டாட்டம் ஏற்படுகிறது. கொண்டாட்டங்கள் கொண்டாடும் விதமாக கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாடுவது? பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்குன்னு சிறப்பு இயல்புகள் இருக்கு. இந்த பிறந்த தினம் கொண்டாடுறதுனாலேயே உங்களுடைய உடல் கூறு, உள்ள கூறு கடுமையா பாதிக்கப்படுது. நோயாளியா நீங்க மாறீங்க. எழுதி வச்சுங்க. இது சத்தியம், உண்மை. எப்படின்னு சொல்லட்டுமா? இத கேக்கு வெட்டுறோம்னு சொல்றீங்க. இந்த கேக்கு வெட்டி கொண்டாடு, அதாவது என்னைக்குமே ஆயுதங்கள் ஒரு நல்ல விஷயம். அதாவது உங்களுடைய நீங்க பிறந்து உங்களுடைய இது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்னா உங்க ஆன்மா பூமிக்கு வந்த ஆன்மா உடல் தாங்கி பூமிக்கு வந்த நேரம் தான் பிறப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மாங்கிறது என்ன? நீங்க நினைச்சிருக்க மாதிரி உங்களை மாதிரி விஷயம் கிடையாது. அது புனிதமானது. ஆன்மாங்கிறது உங்களோட இருந்துகிட்டு இருக்க தவிர உங்களோட ஒட்டலை இந்த நிமிஷம் வரைக்கும். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்ப வேணாலும் உங்களை விட்டு போயிடும். அப்படிப்பட்ட இறைவனுடைய, சிவனுடைய ஒரு துளி அந்த ஆன்மா. அது உங்களோட இருக்க வரைக்கும் தான் நீங்க செயல்பட முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஆன்மாவை சுமக்கக்கூடிய நம்ம இந்த ஆன்மா உள்ள வச்சுட்டு அது பிறவி எடுத்து வந்த அந்த நாளை எப்படி நம்ம கொண்டாடணும்? இறைவனுக்கு ஒப்பாக நினைச்சு கொண்டாடுறது இல்லையா? நீங்க என்ன செய்றீங்க? மைதா மாவுல செஞ்ச கேக்கு இதெல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு நைட்ல அர்த்தயாமத்துல 12 மணிக்கு யாருடைய பழக்கம் அது? என்ன வழக்கம்? அது மட்டும் இல்ல, விளக்கை ஏற்றி வழிபடுவதுதான் நம்முடைய முறை, கலாச்சாரம். ஏன்னா ஒளியுடன் கூடிய வாழ்க்கை சிறப்படைன்னு சொல்லி. விளக்கை எப்ப அணைப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? விளக்கை அணைச்சிட்டு கொண்டாடக்கூடிய விழா எப்படி இது சரியா வரும்? நீங்க நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில் ஒளி பொருந்தி வாழ்வது சிறப்பா, ஒளி அணைத்து விட்டு இருள் சூழ வாழ்வது சிறப்பா என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆகவே அன்பர்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த கலாச்சார சீரழிவை நோக்கி நீங்க பயணப்படுறத தயவு செஞ்சு தவிர்த்துங்க. இனிமே அடுத்த யார் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் இருகரம் குப்பி உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த பக்தி ட்ரீ மேக்கர்ஸ் சார்பாக ஒரு விஷயத்த சொல்றேன். உண்மையிலே உங்களுடைய உள்ளமும் உடலும் சிறப்படைய, செழிப்படைய வேண்டுமானால் கலாச்சார சீர்குலைவுக்குள் போகாமல் அதாவது இந்த பிறந்த தின விழாவை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, விளக்கேற்றி கொண்டாடுங்கள். ஒளியை உருவாக்கி கொண்டாடு. விளக்கேற்றுவதால் எவ்வளவு பெரிய நன்மை இருக்குன்னு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா 2 மணி நேரம் ஆகும். ஆகவே சுருக்கமா சொல்றேன். ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ள போறீங்க, லைட்டை உடனே தட்டுறீங்க. ஏன்? வெளிச்சம் இருந்தால் தானே நீங்க முதல்ல என்ன அங்க உள்ள இருக்குன்னே தெரிய வரும். அதே மாதிரி உங்களுடைய உள்ளம் வெளிச்சமாக இருந்தால் மட்டும்தான் அன்பர்களே வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை எப்படி வாழ போறோம், எப்படி இருக்க போறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி கண்ணை கட்டி காற்று விட்ட மாதிரி உங்க வாழ்க்கை இருண்டு போயிடும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதாவது ஆன்ம வெளிச்சம் பெறுவதற்காகத்தான் அகல் வெளிச்சத்தை நாம் உருவாக்குறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சித்தர்கள் உருவாக்கி தந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். விளக்கேற்றி வழிபடுவதே அதுக்கு தான். அதாவது புற வெளிச்சத்துக்காக இல்லை, அக வெளிச்சம் உருவாக வேண்டும். நமக்குள்ள வெளிச்சம் ஏற்படணும். அதுக்கு தான். அப்ப இதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, நீங்க அந்த பிறந்தநாள் அன்றைக்கு அந்த இரவு 12 மணிக்கெல்லாம் போயிட்டு கேக் வெட்டுறதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. அது நல்லது இல்லை. அது காலையில முதல்ல எழுந்த உடனே நமக்கு எப்ப தெரியுமா கணக்கு? சூரியன் உதிக்கும் அந்த தருணம் தான் அன்றைய நாள் கணக்கு. அன்றைய நாள் அதிகாலையில் எழுந்துருங்க, புத்தாடை உடுத்துங்க. உடுத்திட்டு இனிப்பு ஏதாவது செய்யுங்க. ஏன் இனிப்பை செய்யறோம்? இனிப்பை செய்யணும்னு சொல்றோம்னா, இனிப்பு என்பது குருவுக்கு உரிய ஒரு விஷயம். அதாவது குரு சாட்சாத் குரு பிரம்ம அப்படின்னு சொல்றது விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லாமுமாக குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கும். திருவருள்னா சாமி, அது கடவுள். அப்ப குருவுக்கு பிடித்தமான அந்த இனிப்பை வழங்கும் போது திருவருள், அதாவது மனம் உருகும் கனியும் அந்த அருள் நமக்கு கிடைக்கணும் ஒரு ஐதீகம். அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் இனிப்பை முதல்ல வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் மற்ற சுவையெல்லாம். அப்ப அது மாதிரி செஞ்சு என்ன செய்யணும்? இனிப்போட கலந்து உங்க வீட்டுல முதல்ல
நீங்க கோயில் குளத்துக்கு எதுவும் போகணும். சாதாரண விளக்கு எதுவும் ஒரு கேசரி கூட செய்யுங்க போதும். செஞ்சுட்டு விளக்கை ஏற்றுங்க. இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது எப்படின்னா வர்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உங்களை வாழ்த்தணும். அட்சதை எடுத்து அங்க வீட்டுல வச்சிடணும். அவங்க அந்த பச்சரிசி எப்படி கல்யாணத்துல எல்லாத்தையும் வாழ்த்துறாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த சடங்கு சம்பரம் இருக்குல்ல, அது மாதிரி வர்றவங்க உங்களுக்கு ரெண்டு அரிசி எடுத்து பச்சரிசியில மஞ்சளை கலந்து வச்சிருங்க. அந்த அரிசி எடுத்து உங்க தலையில போட்டாலே, உண்மையாவே அவங்க வாழ்த்தி நல்லா இருன்னு வாழ்த்தி போட்டாலே நீங்க நீடூழி வாழ்வீங்க. அதான் உண்மை. இந்த மாதிரி தான் அந்த வாழ்த்துக்கள் அமையணும் வாயார். அதே மாதிரி வர்றவங்க என்ன வேணா செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா இந்த விஷயம் நடந்தே ஆகணும். அங்க அட்சதை இருக்கணும். உங்க வீட்டுல நீங்க புத்தாடை அணிஞ்சு விளக்கேத்தி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் உங்களால என்ன கொடுக்க முடியுமோ உணவாக அதை பகிரணும், இனிப்போட கலந்து. இதை நீங்க செய்யணும். அது அன்றைய நாள்ல உங்களுடைய தாய் தகப்பன்ட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும். தாய் தகப்பன் தான் உங்களுடைய இந்த பூமிக்கு உங்களுடைய உடலையும் உயிரையும் உருவாக்கி தந்த முதல் கடவுளே அவங்க தான். அதை முதல்ல அவங்கள வணங்கணும். தாய் தகப்பன் இல்லாதவங்க உங்க போட்டோ வச்சு வணங்குங்க. முதல்ல அந்த அன்றைக்கு அந்த போட்டோவுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு அவங்கள கும்பிட்டுட்டு அடுத்த நிகழ்வுக்கு நீங்க போங்க. இப்படி உங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் படிப்பு சொல்லி கொடுத்தாங்களோ, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம், அந்த ஆசிரியர்களை நீங்க வணங்கியே தீரணும். யாரா அது எந்த ஊர்ல அவங்க இருந்தா சரி, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல ஆசிரியர்கள் அவங்களுக்கு இருப்பாங்களா, அவங்களாம் நினைச்சுக்கங்க. நினைச்சாலும் இது பண்ணுங்க. இப்படி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மூத்தவர்கள் இருப்பாங்க, அவங்கள நினைச்சுக்கிடுங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. உங்களுக்கு மூத்தவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதாவது அவங்க காலில் விழுந்து அந்த மரபே இப்ப நம்மள்ட்ட இல்லாம போயிட்டு இருக்கு. ஆகவே சாதாரண விஷயம் இல்லை தோழர்களே, அன்பர்களே, தங்கை தம்பிகளே, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் என்பது குனிந்து விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதுதான் சிறப்பு. அதெல்லாம் செய்யணும். அது ஏன் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு அதை பற்றி இன்னொரு இதுல நான் நிறைய பேசுறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படித்தான் உங்களுடைய, அதாவது எல்லோருமே மகிழ்ந்து ஒரு இல்லத்துல இது மாதிரி அட்சதையை போட்டு இப்படி அது ஒரு நிகழ்வாக நடந்தால் சிறப்பா இருக்கும். உங்களுடைய பிறந்த தினம் மட்டும் இல்ல, சிறப்புக்குரிய நாளாக அது இருக்கும். அதே மாதிரி இந்த கேக்கு வெட்டுற விஷயம் வருது பாத்தீங்களா, இந்த கத்தி ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு அன்றைய நாள்ல நீங்க எப்படின்னா விளக்கேற்றி வச்சுட்டு பூக்கள் எடுக்க வேண்டிய கை அது கத்தி, அதாவது ஏதோ போருக்கு போற மாதிரி கத்தியெல்லாம் எடுத்து வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா செய்யக்கூடாது. அன்றைக்கு நீங்க அருகாமனை கத்தி இதெல்லாம் பிறந்தநாள் அன்று உன்னை வெட்டுறது அறியறது இதெல்லாம் செய்யவே கூடாது. இது அபத்தம். நம்முடைய கலாச்சார சீர்கு, அதாவது நம்முடைய இந்து தர்மப்படி மிகப்பெரிய தவறு அது. பிறந்தநாள் அன்று வெட்டுவது, கொத்துவது, குத்துவது இதெல்லாம் தப்பு. அதனால ஆயுதங்களை கையில் எடுக்கக்கூடாது. சரியா? இதுதான். அப்ப இந்த கேக்கு வெட்டுற கலாச்சாரத்தை நீங்க அடியோடு விட்டுறணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதனாலதான் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னது. இரண்டாவது, மாமிச பட்சணங்கள் அன்று தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுடைய உயிர் உருவான காலம் அது. இந்த உயிர் இந்த மண்ணுக்கு வந்ததான் பிறப்பு நாளை தான் நீங்க பிறந்த நாளா கொண்டாடுறீங்க. அப்ப இன்னொரு உயிரை வதைச்சு அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றது, நல்லா நினைச்சு பாருங்க, அந்த உயிர் எப்படி துடிச்சு இறந்து போயிருக்கும். ஆகவே இந்த மாமிச உணவு பட்சணங்களை அன்றாவது தவிர்த்துருங்க தயவு செஞ்சு. ஏன்னு கேட்டா உங்க உயிர் மாதிரிதான் அதுவும் வந்திருக்கும். அது இம்சப்படுத்தி அன்னைக்கு போய் நீங்க பிறந்து அதாவது உங்களுடைய உயிர் உடம்பெடுத்து வந்த அந்த நாள்லயும் உயிர் வதை செய்து ஒரு உணவை நீங்க சாப்பிட்றதுங்கிறது மனித அறிவுக்கு உகந்ததா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பர்களே. இன்னொரு விஷயம், அந்தணர்கள் ஐயர்கள்லாம் சொல்றதுனால இங்க சைவம் கிடையாது, தமிழனே சைவன் என்பதற்கு நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். திருவள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து பார்த்தீங்கன்னா 10 பாடல்கள் புலால் மறுத்தல் அப்படிங்கிற தலைப்புல அந்த அதிகாரத்துல 10 பாட்டு ஐயா எழுதியிருக்காரு. திருவள்ளுவனே சொல்றாரு, புலால் மறுக்கிறாரு, உண்ணாமை அப்படின்னு எழுதியிருக்காரு. தயவு செய்து அதை மேற்கொள்ள எடுத்துங்க. அதே மாதிரி நம்முடைய நல்லா புரிஞ்சுக்கணும், தென்னாவுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர் இறைவா போற்றின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சரி, தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய இடத்துலையும் சரி, விநாயகப் பெருமானத்திலையும் சரி, தமிழர்கள் தெய்வமா வணங்கக்கூடிய எந்த கோயிலையுமே கிடா வெட்டுவதோ ஆடு வெட்டுவதோ இன்று வரை கிடையாது. நீங்க அங்க போகும்போது கூட என்ன சொல்றீங்க, இன்னைக்கு கோயிலுக்கு போனோம், சுத்தமா போனோம் அப்படின்னு. அப்ப அதான் உண்மை. ஐயப்பன் கோயிலுக்கு எடுத்துங்க, நீங்க போறீங்களா மாலை போட்டு, அங்க ஏதாவது செய்றீங்களா? அப்ப இதெல்லாம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு பிடிக்காத விஷயம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆகவே அன்பர்களே, இந்த பிறந்த தின விழாவிலே சைவ சித்தாந்தியாக இருந்து எல்லோரையும் அணவரைச்சு நான் சொன்னபடி
உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள். அதாவது இப்ப என்னன்னா, ஒரு முட்டை ஒரு உயிராற்றல் உள்ள கரு. இந்த கருவை க்ளோஸ் பண்ணி அதில் அந்த பல முட்டைகளை போட்டு அந்த கேக்கை உருவாக்குறாங்க. அப்ப கருக்கலைப்பு அங்க உருவாகுது. முட்டையை உடைச்சாலே கருக்கலைப்பு ஒரு விஷயம். அப்ப கருவை கலைச்சு ஒன்ன உருவாக்குறீங்க, ரைட்டு. இங்கிட்டு பார்த்தா ஆடு கோழி மாடு, இன்னைக்கு என்னடா பிரியாணி, அந்த பிரியாணி ஈஸியா சொல்லிடுறீங்க. இதெல்லாம் உயிர் வதை. உயிரை கொன்று ஒரு உடம்பை எடுத்து அதை உருவாக்கி செய்றீங்க, என்னைக்கு உங்க பிறந்த நாள்ல. அப்ப இதே மண்ணில் பிறவி எடுத்த ஏதோ ஒரு ஆன்மாவை க்ளோஸ் பண்ணி உங்க உணவா கொண்டாடுறீங்க. இந்த ரெண்டுமே நீங்க சாப்பிடும்போது உங்க உடம்பு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்ப நோயாளியா நீங்க மாறித்தான் ஆகும். ஆகவே அன்பர்களே, ஒரு உயிர்வதை செய்து நீங்கள் உணவாக உட்கொண்டால் உங்களுடைய உயிர் சுமந்த இந்த உடல் பல்வேறு அவஸ்தைகளை கண்டிப்பா சந்திக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது சத்தியம், சாத்தியம், இதுதான் உண்மை என்பதை நீங்க உணரணும். அற்புதம், ஆனந்தம்.